சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமென். ஆண்டவரே, நீ பரிசுத்தமுள்ள தெய்வம் அப்பா. ஆண்டவரே, நீ பரிசுத்தரா இருக்கிறது போல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள உம்மை நாங்கள் பார்ப்பதற்கு நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அசுத்த எண்ணத்தோடு அசுத்த சிந்தையோடு அல்ல, பாவம் நிறைந்த கரை நிறைந்த கைகளோடு அல்ல, பரிசுத்த உள்ளத்தோடு கூட. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் உணர்ந்து அப்பா நீ பரிசுத்தரா இருக்கிறீர் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமாகி உம்மை ஆராதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீ பரிசுத்தமாக்குவீராக. சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்கள் ஆவி ஆத்துமா சிந்தனைகளை நீ பரிசுத்தமாக்குவீராக. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உயரமும் உன்னதமுமான தேவன் ஆண்டவரே, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. நீ பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே, நீ கிருபை நிறைந்த தேவன் ஆண்டவரே, நீ சத்திய தேவன் ஆண்டவரே, வல்லமை மிக்க தேவன் ஆண்டவரே, நீ அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்க துதிக்க எங்கள் உள்ளமெல்லாம் பரிசுத்தமாகிறது, பரவசம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியினால் நிரப்பப்படுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சிந்தனை எங்கள் சிந்தனையாய் மாறட்டும், உம்முடைய எண்ணங்கள் எங்கள் எண்ணங்களாய் மாறட்டும், உம்முடைய பேச்சு எங்களுடைய பேச்சாய் மாறட்டும், உம்முடைய செயல்கள் எங்கள் செயல்களாய் மாறட்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் ஆண்டவரே உம்மை போல நாங்கள் மாற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளுக்கு நாள் ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே சிந்திக்க, நாளுக்கு நாள் உம்மை போல ஆண்டவரே நாங்கள் செயல்பட ஆண்டவரே துதிக்கிறோம். மாமிசத்தின் எல்லா கிரியைகளும் ஆண்டவரே அப்புறப்பட்டு ஆண்டவரே துதிக்கிறோம், மன்னிக்கிறவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை ருசிக்கிறவர்களாக ஆண்டவரே துதிக்கிறோம். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் மன்னிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட குணங்கள் ஆண்டவரே இந்த ஆண்டவரே காலை நேரத்தில் எங்களுக்கு உருவாகும்படியா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதுதான் உண்மையுள்ள புத்தியுள்ள ஆராதனை ஆண்டவரே. ஏதோ பாடல்களை பாடி கரங்களை தட்டி போறதல்ல ஆராதனை ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய உம்மை ஆண்டவரே நாங்கள் உள்வாங்கி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே சிந்தனையிலே பரிசுத்த ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். கூட்டத்தின் நடுவில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. புது பலத்தோடு ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா அந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக. இங்கே வாழ்ந்த ஒவ்வொருவரும் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் உண்டாகட்டும், தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. இரத்தத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக ராஜா ஆண்டவரே. துதிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒருவர் கூட ஆண்டவரே வீட்டிலே ஆண்டவரே அசதியா இருந்து விடாதபடி ஆண்டவரே, துதுங்கி விடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். நான் அடுத்த வாரம் போயிருவேன்னு சொல்லாதபடி ஆண்டவரே துதிக்கிற இந்த பரிசுத்த இடத்துல ஆண்டவரே வந்து உம்மை ஆராதிப்பதற்கு ஒவ்வொருவரையும் நீங்க அழைத்து வாங்க ஆண்டவரே. சோர்வின் ஆவிகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. உற்சாக ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆவிக்குரிய வாஞ்சை தாகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பரிசுத்த சிந்தை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. துரிதமாய் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வார. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க. தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். புதிய ஆத்துமாக்களை அழைத்து வாரும். ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் எங்களை முற்றுமாய் உம்முடைய வல்லமுள்ள கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you Jesus. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம்,
சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சமாதானம் சந்தோஷம் தந்தே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சத்தானை மேற்கொள்ள செய்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சமாதானம் சந்தோஷம். ஆமென். எங்க உள்ளத்துல நீ தந்தே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆமென். சத்தானை மேற்கொள்ள செய்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துன்பம் அதை காத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துயரம் அதை நீக்கி நீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்தவரை நினைப்போம். ஆமென். அப்பா, நீங்க எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீங்க, எத்தனையோ நன்மை செய்திருக்கிறீங்க. ஆமென். நன்மை செய்தவரை நினைப்போம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாதம் பாதம் இடராமல் காத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் பாதம் இடராமல் காத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜெபிக்க ஜெபிக்க உதவி செய்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொடுக்க உதவி செய்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்தவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்தவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் சந்தோஷம் தந்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சத்தானை மேற்கொள்ள செய்தீர் உமக்கு ஆமென் நன்றி. சமாதானம் சந்தோஷம் தந்தே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சத்தானை மேற்கொள்ள செய்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துன்பம் அதை நீக்கி நீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துயரம்
அதை நீக்கி நீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லையும் மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்துக்கு பகலில் பறக்கும் அம்பிற்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் சொல்லுங்க ஆமென் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்களின் பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாது. தேவனு தாவரமே அது ஒரு காலத்து மன்னை அணுகிடாது. தேவனும் தாவரமே கரம் தட்டி அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாம் ஆமென். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவன் சேட்டையின் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். என் வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்கள் ஏந்திடுவார். என்
பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவாராமே. அவர் செட்டையின் கீழை கள்ளம் புகவே சிறகுகளால் மூடுவார். புகவே சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் நீதிப்பார். அவன் நாமத்தை நீ முற்றம் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவன் நாமத்தை நீ முற்றம் நம்பினதா என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டை புகாமே இக்கபலபதுரபலபம். Amen. Yes Lord. Amen. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே சேட்டை ஓ அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிடமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கு சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தில் மேலும் விரியன் பாம்பில் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானோ அவனோடு இருந்து அவனை தப்பிவிட்டு அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு அண்ட் இங்கே இருப்பது சந்தோஷம். கீர்த்தனா அவருடைய சிஸ்டர் இங்கே இருக்கிறது சந்தோஷம். மட்டும் இல்லை, அங்கிள் ஒரு 2-3 வாரம் வரல. அவங்க மறுபடியும் பலகீனத்தில் கொஞ்சம் உட முடியாமல் இருந்து இப்போ இன்றைக்கு அவங்கள பார்ப்பதும் அதிக சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம், ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் வாசித்த சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். சங்கீதம் 91ஆம் சங்கீதம். அந்த சங்கீதம் நம்ம எல்லாத்துக்கும் மனப்பாடமா தெரியும். அப்படிதானே? தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. மனப்பாடமா தெரியும். அப்படிதானே? சரி, அநேகமான வசனங்கள் நாம அடிக்கடி வாசித்த, இன்னைக்கு பாடல்ல கூட நம்ம பாடினோம். சரியா? இந்த பாட்டுல எல்லாம் இந்த வசனங்கள் அடிப்படையில தான் அந்த பாட்டை எழுதி இருக்கிறாங்க. அப்ப இந்த சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியரான சங்கீதம் என்றால் இது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். இது என்ன சங்கீதம்? பாதுகாப்பின். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை இதுல அநேகமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது.
இந்த சங்கீதத்துல ஸ்தோத்திரம் வாசிக்கும் பொழுது 8 காரியங்கள் நாம செய்ய வேண்டியதை ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை காரியங்கள் சொல்லுங்க? 8 காரியங்கள். அந்த 8 காரியத்தை நம்ம செய்தோம்னா நமக்கு 22 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க வீட்டுல போய் ஒரு ஹோம்வொர்க் மாதிரி எழுதி பாருங்க, எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று எழுதி பாருங்க. 22 விதமான ஆசீர்வாதங்கள். அது மட்டுமல்ல, 8 விதமான காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் இங்கு நமக்கு அருமையாக கற்று தருகிறார். அப்ப இந்த சங்கீதம் நமக்கு ஸ்தோத்திரம், நம்மை போதிக்கிற சங்கீதம், நம்மை வழிநடத்துகிற சங்கீதம், நம்முடைய வாழ்க்கையிலே பேசுகிற, நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, நாம செய்ய வேண்டிய அந்த 8 காரியத்தை முதல்ல சொல்லிடுறேன். நாம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 1வது வசனத்தை வாசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. அப்போ முதல்ல உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். அப்போ ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவரோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருடைய நிழல்ல தங்கணுமா? சர்வருடைய மறைவிலே தங்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ அவருடைய மறைவிலே, அப்படின்னா அவருக்கு பின்னாடி போய் நம்ம ஒளிஞ்சுக்கிடும். அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி? அவருக்கு பின்னாடி போய். சரியா? இப்ப பாருங்க, சில நேரத்துல நம்ம சின்ன பிள்ளைகளை ஒரு நாய் விரட்டுச்சுன்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? ஓடி போய் பின்னாடி என்ன செய்யும்? ஒளிந்து கொள்ளும். அல்லது பட்டுன்னு என்ன செய்வாங்க? நம்ம மேல ஏறிக்கொள்வாங்க. அப்போ நமக்கு, அப்ப ஏன்னா நமக்கு பின்னாடி அவங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நமக்கு, அவங்களுக்கு என்னதுன்னு நினைக்கிறாங்க? ஒரு பாதுகாப்பு. ஒரு அறையிலேயே சொல்லலாமா? அப்போ ஆண்டவருடைய மறைவுக்குள்ளாக, அப்போ நமக்கு இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருக்கு பின்னாடி போய் நம்ம அடைக்கலமா ஒளிந்து கொண்டோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் அவன் நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டும், அவருடைய மறைவிலே இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு அவருடைய மறைவிலே, அவருடைய நிழல்ல நம்ம இருக்கிறோமா? எத்தனை பேர் அவருடைய நிழல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும்? நான் யாருடைய நிழல்ல தான் இருக்கிறேன்? கர்த்தருடைய நிழலில், அவருடைய நிழலில் தான் இருக்கிறேன். அப்ப அவருடைய நிழல்ல இருக்கும்போது ஒரு பெரிய இதமான ஒரு அனுபவம், ஒரு சுகமான அனுபவம். அது எப்படி உணர முடியும்னா, உணர்ந்து கொள்ளுங்க. போன வாரத்துல நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பயங்கர வெயில். அப்போ ஆண்டவரே எனக்கு ஒரு மேக ஸ்தம்பத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேதத்துல நம்ம எதை பார்க்க முடியும்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை கொடுத்தாரா? மேக ஸ்தம்பத்தை கொடுத்தார். மேகஸ்தம்பம். அப்ப மேகஸ்தம்பம்னா சரி, பயங்கர வெயில் அடிக்குது, அப்படியே ஒரு மேகம், அப்படியே ஒரு கார் மேகம் சூழ்ந்திருந்தா என்ன எப்படி இருக்கும்? அந்த இடம் மட்டும் எப்படி இருக்கும்? நிழலா இருக்கும். ரயிலையா சொல்லலாமா? அந்த இடம் மட்டும் நிழலா இருக்கும். அப்ப அதே போலதான் ஒரு கொஞ்சம் நிழல் கிடைக்குமானால் அதன் மறைவிலே நம்ம வந்து விட்டா எவ்வளவு இதமா இருக்கும். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு பின்னாடி நம்ம வந்துட்டோம்னா அந்த ஒரு சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ முதல்ல அவருடைய மறைவிலே இருக்க வேண்டும். 2வது காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், 2வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நம்ம டெய்லி சொல்ல வேண்டிய ஒரு காரியம், டெய்லி நம்ம சொல்ல வேண்டிய, முதல்ல நம்ம ஆண்டவருடைய மறைவுக்குள்ள வந்துடணும். 2வது நம்ம 4 காரியத்தை டெய்லி சொல்லணும். 4 காரியத்தை. என்ன காரியத்தை சொல்லணும்? 4 காரியம் நம்ம அறிக்கையிடணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரத்திலும் என்ன சொல்லலாம்? நீர் என் அடைக்கலம். அப்போ பாருங்க, ஒரு ஆபத்து வரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நீங்க தான் எங்களுக்கு என்னது? அடைக்கலம். நீங்க தான் அடைக்கலம். 2வது காரியம், நீங்க எங்கள் என்னது? கோட்டை. நீங்க எங்க கோட்டை. கோட்டை என்று சொல்லும் பொழுது சரியா, அப்ப பாருங்க, ஒரு பாதுகாப்பான அரணான இடம் தான் கோட்டை, பெரிய கோட்டை. முதல்ல ஒரு இடத்தை வாங்கின உடனே என்ன செய்வாங்க? முதல்ல ஒரு காம்பவுண்ட் வால் போடுவாங்க. ஏன் காம்பவுண்ட்? அதுதான் சேஃப், அதுதான் அரண். அப்போ மற்றவங்க நம்ம இடத்துக்குள்ள வர முடியாது, வேற பொருட்களை வந்து திருடிட்டு போக முடியாது. அல்லது ஒரு செடி வச்சிருந்தாலும் நமக்கு என்ன தேவை?
ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு வேண்டுமானால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு கோட்டை. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம், அரணாக இருக்கிறார். அடுத்தது மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்கிறது, நீர்தான் என்னுடைய தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். நீர்தான் என்னுடைய தேவன், நீர்தான் எங்களுடைய தேவன், நீர்தான் எங்களுக்கு தேவன், நீர்தான் என் குடும்பத்துக்கு எப்படி இருக்கிறீர்? தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீர்தான் எங்கள் கோட்டை, நீர்தான் எங்கள் அரண், நீர்தான் எங்கள் தேவன். உங்களை தவிர நான் வேற எந்த காரியத்தையும் என்ன செய்ய மாட்டேன், எந்த காரியத்தை நம்ப மாட்டேன், எந்த காரியத்தையும் விசுவாசிக்க மாட்டேன், எந்த காரியத்துக்கு பின்னாடி போக மாட்டேன். நீர்தான் எங்கள் என்னது? எங்கள் நம்பிக்கை. நான்காவது காரியம், நீர்தான் எங்கள் நான் நம்பி இருக்கிறவர். சரியா? நாம யாரை நம்பி இருக்கிறோம்? யாரை நம்பி இருக்கிறோம்? சரியா? நம்முடைய வேலையை எத்தனை பேர் நம்பி இருக்கிறோம்? வேலை திடீர்னு என்ன செய்யலாம்? போகலாம். திடீர்னு கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை ஏற்றியாச்சுன்னா வேலை போயிடலாம். அப்படியெல்லாம் நடக்காதா? இல்ல, நடந்திருக்கு நிறைய பேருக்கு. அப்போ வேலை போயிடலாம். அப்ப நம்முடைய பணத்தை நம்பி இருக்கலாமா? இல்ல. அல்லது யாராவது நமக்கு உதவி செய்கிற? இல்லை. எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை. நமக்கு ஒரே ஒரு நிரந்தரம் யாருதான்? ஆண்டவர். அப்போ இயேசுவை நாங்க உண்மை என்ன செய்யிருக்கிறோம்? முழுவதுமாய் நம்பி இருக்கிறோம். அப்ப நாம டெய்லி சொல்ல வேண்டிய 4 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். 4 காரியம். அதெல்லாம், நீர் என் கோட்டை, அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன். இந்த 4ஐயும் சொல்லி பாருங்க. நீங்க எவ்வளவு சோர்வா இருந்தாலும், எவ்வளவு ஒரு அவிசுவாசமா இருந்தாலும், அல்லது எவ்வளவு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருந்தாலும், ஒரு பெரிய நம்பிக்கையும் திடனும் நமக்கு வரும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் திடனும் கர்த்தர் நமக்கு தருக. அப்ப 4 காரியம். நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அடுத்தது 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப இதுல இருந்து அவர் என்னெல்லாம் நமக்கு செய்வார் அப்படிங்கறது ஆரம்பிக்குது. சரியா? அப்ப நாம செய்ய வேண்டியது, உன்னதமான மறைவில் இருக்கணும். 2வது, நாம டெய்லி அறிக்கை இடணும். 3வது, நாம செய்ய வேண்டிய காரியம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். சரியா? அப்ப பாருங்க, யாருடைய? அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம். சத்தியம்னா என்னது? சத்தியம்னா என்னது? சத்தியம்னா சத்தியம் பண்றோம்ல. நான் என் பிள்ளை சத்தியமா, ஏன் புண்டாட்டி சத்தியமா, ஏன் வீடு சத்தியமா, அல்லது ஏன் தொழில் சத்தியமா, அப்படி அந்த சத்தியம் இல்லை. சத்தியம் என்பது உண்மை. அல்லேலூயா. அப்ப சத்தியம்னா நான் உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்றதா. நான் உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன், அதுல மறுப்பே இல்லை, பொய்யே இல்லை, அதுதான் சத்தியம். அப்ப பாருங்க, கோர்ட்ல அதான் சொல்லுவாங்க. சரியா? நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்லை. சரியா? அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு கோர்ட்ல எல்லாம் அதான் நடக்குது, என்னென்னலாமோ நடக்குது. சரி, அப்ப பாருங்க, சத்தியம். அப்ப தேவன் சத்தியமா இருக்கிறார், அவர் உண்மை உள்ள. அப்ப நாம என்ன செய்ய வேண்டுமானால் சத்தியத்திலே நடக்க வேண்டும். எதுல நடக்க வேண்டும்? சத்தியத்துல. அப்போ இந்த உலகத்துல உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது? பொய்யான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அநேக மக்கள் மாயையான பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பொய்யான வாழ்க்கை, பேச்சுல, செயல்கள்ல, எல்லாத்துலயும். சரியா? சிலர் வாய் எடுக்கிறதெல்லாம் என்னதான் ஒரே பொய்யாதான் இருக்கும், ஒரே பொய்யாதான் இருக்கு. எதுனாலும் அவங்களுக்கு ஒரு சுயத்துக்காக, அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா என்ன பொய் வேணாலும் சொல்லுவாங்க, என்ன பொய் சொன்ன. அப்ப நாம உண்மை உடையவளா இருக்கிறோமா? நமக்குள்ள அந்த சத்தியம் இருக்கிறதா? நமக்குள்ள சத்தியம் இருக்கிறதா? ஆண்டவர் நமக்கு நீதியா இருக்கிறாரா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. அப்ப நாம 3வது காரியம் எதுல நம்ம நடக்க வேண்டுமா? சத்தியத்துல நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க. நான் ஒரு வாழ்கிற வாழ்க்கை ஏதோ மாயையா எதுக்கோ ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கிறானா, இல்ல ஆண்டவருடைய பார்வையில உண்மையா வாழ்ந்து கொண்டு இருக்கிறானா? யோசனை பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்க. ஆண்டவரே, நான் சத்தியத்தின்படி என்னுடைய பேச்சில உண்மை இருக்குதா? என்னுடைய செயல்ல உண்மை இருக்குதா? என்னுடைய நடக்கையில உண்மை இருக்குதா? என்னுடைய காரியங்கள், நான் செயல்படுத்துகிற எல்லா காரியத்துல, அப்போ சத்தியத்துல நடக்கும் பொழுது, அப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேதம் அதான் சொல்லுது.
நம்ம இந்த வேத சத்தியத்தை அறிய 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 நமக்கு என்னென்ன காரியங்கள்ல விடுதலை வேணுமோ அதுல எல்லாம் கர்த்தர் விடுதலையை தருவார். அல்லேலூயா. இந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாகும். இந்த சத்தியத்துல நடக்கும் பொழுதுதான் நம்முடைய கண்கள், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனத்தில் இரவும் கொள்ளை நோய்க்கும் அதுக்கும் பயப்படாது இருங்கள். அல்லேலூயா. அப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் என்னது? பயப்படக்கூடாது. எதுக்குமே என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இன்னைக்கு ஒரு பெரிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா, இதுல இருந்து எப்படி நான் தப்புவிக்கப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். பயத்தை போக்குகிற, தைரியத்தை தருகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தைரியத்தை தருகிறார். அவர் நமக்கு பலனா இருக்கிறார். எந்த சூழ்நிலை, நிறைய பேரு நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளை கழிச்சு என்ன நடக்குமோ, அது எப்படி நடக்குமோ, இது எப்படி நடக்குமோ, பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டே இருப்பார். அப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு துணையா இருக்கிறதுனால எல்லா பயங்களும் நம்மை விட்டு மாறுகிறது. அல்லேலூயா. நினைப்போம், என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன், என் சூழ்நிலை எப்படி மாறப்போகிறது, ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல்ல பார்க்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில மறைந்து கொள்ளணும். 2வது காரியம், 4 காரியங்களை நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். அடுத்த காரியம், 3வது காரியம், நம்ம எதுல நடக்கணும்? சத்தியத்துல, வேதத்தின் பிரமாணத்துல நாம நடக்கணும். 4வது காரியத்தை எதை குறித்து நாம என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. கர்த்தரையே சார்ந்து இருப்போம், பயப்படாமல் அவரை நம்பி இருப்போம், அவரை சார்ந்து கொள்வோம். அடுத்தது என்ன செய்யணும்னா, 9வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். அல்லேலூயா. தாபரமாய் கொண்டாய். தாபரம்னா என்னது? தாபரம்னா சொல்லுங்க. ஒரு தாபரம். தாபரம்னா என்னது? என்ன வார்த்தை அது? செடியா? தாவரம்னா செடியா? சார்ந்து கொள்வதா தாவரம்? தஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. சரியா? வேலி மாறி. சரியா? தாபரம். அப்ப எவ்வளவோ நாள் இந்த சங்கீதத்தை நம்ம படிச்சிருக்கோம். தாபரம் என்று சொன்னால் ஆதாரம். ஆதாரம் என்னது? ஆதாரம். சரியா? அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம்னா, சரியா, அதுதான் ரிசோர்ஸ். சரியா? ரிசோர்ஸ். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பொருளை உருவாக்கணும்னா அதுக்கு ரா மெட்டீரியல் என்னது? அந்த பிளாஸ்டிக் துண்டு துண்டு துண்டா சிப்ஸ் மாதிரி வரும். அதுதான் என்னது? அந்த ஆதாரம் இல்லாம பிளாஸ்டிக் பொருளை என்ன செய்ய முடியாது? உருவாக்கும். ஒரு 5 லட்சம் ரூபாய் அல்லது 5 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷின் இருக்குது. அது அழகா ஒரு குடம் வரும். ஆனா அதுக்குள்ள அந்த ரா மெட்டீரியல் போட்டாதான் என்ன வரும்? குடம். அதுதான் என்னது? ஆதாரம். அந்த ரா மெட்டீரியல், அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை போட்டாதான் அதுல இருந்து ஒரு அழகான பொருள் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அப்படிதானே? வண்டியூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே ஒரு அழகான பிளாஸ்டிக் கம்பெனி இருக்குது. சரி, அந்த கம்பெனி எங்கெங்கெல்லாமோ பொருட்கள் போகுது. அதுல நிறைய சின்ன சின்ன கேன், சின்ன சின்ன அழகான இந்த ஆயில் கேனு, ஆவினுக்கு வந்து ஐஸ்கிரீம், பால் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அந்த பால் ஐஸ்கிரீம் வந்து இங்கதான் தயார் பண்றாங்க. அந்த பால் இங்கதான் தயார் பண்றாங்க. அன்னைக்கு பாக்குறேன், ஒரு 2 லட்சம் பால் வந்து ஒரு கண்டெய்னர்ல ஏத்திட்டு போறாங்க ஆவின் கம்பெனி. அப்போ நிறைய பொருட்கள் இந்த சின்ன கம்பெனில இது பண்றாங்க. அப்ப அதுல நிறைய மிஷின்கள் இருக்கு, நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. ஆனா அந்த மிஷின்ல ஆதாரமாக எதை போட்டாதான் எல்லா பொருட்களும் வரும். நம்ம என்ன அச்சை வைக்கிறோமோ அந்த அச்சுக்குள்ள அந்த ஆதாரமான மூலப்பொருளை போட்டார். அப்போ தேவன் நமக்கு தாபரம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் ஆதாரம் யாருதான்? ஆண்டவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நம்ம உருவாதற்கு காரணம் யாரு? ஆண்டவர் தான். இல்ல நான் எங்க அப்பா தான், எங்க அம்மா தான் என்ன பெற்றெடுத்தாங்க, எங்க அப்பாவும் அம்மாவும் இல்லாட்ட நான் இந்த உலகத்துல இல்ல. தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன். அல்லேலூயா.
அது மட்டும் இல்ல, நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாளைக்கு நடந்து கொண்டிருக்கிறேன்னு அதனுடைய ஆதாரம் யாரு? ஆண்டவர் தான். இல்ல எனக்கு பலன் இருக்கு, நாளைக்கு காலையிலயும் நேத்தும் நிறைய பூஸ்ட் போட்டு சாப்பிட்டு இருக்கேன், எங்க அம்மா அப்பா என்ன அப்படியே நெஞ்சூரம் ஊத்தி என்ன என்ன அப்படியே நான் சாப்பாடு போட்டு தந்திருக்கிறாங்க, அப்ப அதனாலதான் நடக்கிறேன். கிடையவே கிடையாது. அவர் தான் ஆதாரம். அல்லேலூயா. அவர் தான் ஆதாரம். நம்ம நடக்கிறது அவர்னால, பேசுறது அவர்னால, செயல்படுறது அவர்னால. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பலகீனங்கள் வந்துட்டு போயிட்டு, ஆனா அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சுகம் கொடுத்ததுதான் யார் தான்? அவருடைய கரம் தான். அவர் தான் நம்மளை நடத்துகிறார், அவர் தான் தாங்குகிறார், அவர் தான் தப்புவிக்கிறார், அவர் தான் ஏந்துகிறார். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்ம கூட இருந்து அற்புதமா அதிசயமா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லலாமா? அப்போ அவர் தான் நமக்கு ஆதாரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த ஒரு வீடு இருக்குது, அல்லது இந்த ஒரு பொருள் இருக்குது, இந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறீங்கன்னா இது யார் மூலம் நடந்ததுன்னு சொல்லணும்? கர்த்தர் மூலம். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு, அவர் தான் தஞ்சம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ரிசோர்ஸ், எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல் அவர் தான். அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது யாரால தான்? யாராதான்? அவரால தான். அல்லேலூயா. அவர் சரியானபடி எல்லாத்தையும் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார், நேர்த்தியாய் உண்டாக்கி இருக்கிறார், நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். அப்ப அவர் தான் நமக்கு ஆதாரமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால், அடுத்தது என் நாமத்தை அவர் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்னை வாஞ்சையா இருக்கிறபடியினால். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாஞ்சை. வாஞ்சைன்னா என்ன? ஆசை, தாகம், விருப்பம். சரியா? ஆசை, தாகம், விருப்பம். சரியா? இன்னைக்கு நிறைய பேரை காணும், நிறைய பேரை காணும். சரியா? எவ்வளவு முக்கியமான வேலைகளா இருந்தாலும் ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை இருந்துன்னா என்ன செய்வாங்க? முதல்ல இங்க வந்துருவாங்க. இல்லையா சொல்லலாமா? அப்ப ஏன் நிறைய பேர் பிந்தி வராங்க? குற்றப்படுத்தல, என்ன இல்ல, கர்த்தர் மேல ஒரு வாஞ்சை இல்ல. வாஞ்சை இல்ல. யாருக்கு தான் வேலை இல்லைங்க இந்த உலகத்துல? வேலை இல்லாதவங்க சொல்லுங்க, வேலை இல்லாதவங்க சொல்லுங்க. யாராவது சொல்ல முடியுமா வேலை இல்லாதவங்க? எல்லாத்துக்கும் வேலை இருக்கிறது, எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. ஆனா யாருக்கு வாஞ்சை இருக்கிறதோ அவங்க தான் ஆராதனைக்கு வருவாங்க. கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்போ பாருங்க, அப்போ கர்த்தர் நமக்கு இந்த 21 ஆசீர்வாதங்கள் தரணும்னா இந்த 8 காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? அதன் மேல வாஞ்சியா இருக்கணும். அப்ப நம்ம இந்த 8 காரியத்துல நான் 2 தான் செய்வேன். ஆண்டவரை மட்டும் நம்புவேன், ஆனா நான் வாஞ்சியா இருக்க மாட்டேன், விருப்பமா இருக்க மாட்டேன், அவரை தேட மாட்டேன், அவரை அறிக்கையிட மாட்டேன், அவரை நம்ப மாட்டேன், நான் தைரியமா இருக்க மாட்டேன். ஆனா இத்தனை காரியமும் எனக்கு நடக்கணும்னு நம்ம கேட்கிறோம். இத்தனை காரியம் எனக்கு நடக்கணும், இத்தனை காரியம் சம்பவிக்கணும். ஆனா நம்ம அவர் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாஞ்ச, விருப்பம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. சரியா? ஊருக்கு போயிட்டு நம்ம வாரோம், ரொம்ப நாளைக்கு பிறகு ஒருத்தரை பார்க்கிறோம், எவ்வளவு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியோடு நாம கட்டி அணைத்துக் கொள்வோம். எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கீங்க, இவ்வளவு நாளைக்கு பிறகு வந்திருக்கிறீங்க. ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வராங்கன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? உற்சாகமா பார்த்து கட்டி தழுவி ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம். அதே போலதான் கர்த்தர் மேல உள்ள ஒரு வாஞ்சை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த வாஞ்சை இருந்துனா எவ்வளவு பலகீனமா இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல தேடி வரும். அவர் அல்லேலூயா சொல்லலாம். தேடாம இருக்க முடியாது, அவரை பார்க்காம இருக்க முடியாது, ஆராதனையில பங்கெடுக்காம இருக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பாடலை பாடி கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு போயாச்சுன்னா நமக்கு இருக்கிற ஒரு உற்சாகம். வர அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உற்சாகம். சரி, இப்ப போனுங்க முன்னாடி எல்லாம் போன் 12 மணி நேரம் சார்ஜ் போட்டாதான் 100% வரும், 100% வரும். இப்போம்லாம் உள்ள போன் கரெக்டா 20 நிமிஷம் 15 நிமிஷம். என்னுடைய போன்லாம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் போட்டாச்சுன்னா என்ன ஆயிடுது? 100% வந்துடுது, 100%. அப்போ இந்த ஒரு வாரம் முழுவதுக்கும் நம்ம பலன் இல்லாம இருக்கிறதுக்கு ஆலயத்துல ஒரு மணி நேரம் கர்த்தரை ஆராதிச்சா நம்முடைய சார்ஜ் 100% ஏறிடும். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஒரு உற்சாகத்தை தருகிறார், ஒரு பலகீனங்கள் எல்லாம் மாறி போகிறது. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார், நம்முடைய சோர்வுகள் மாறுகிறது, நம்முடைய பயங்கள் மாறுகிறது, ஒரு தைரியத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா.
ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகுது. அந்த வாஞ்சை, அவர் மேல விருப்பம், அந்த விருப்பம் நமக்கு வரணும். அது சொல்லி 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 வரக்கூடியது இல்லை. சொல்லி 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 வரக்கூடிய, அது நான் சொல்லியாச்சுன்னா அப்புறம் என்ன எப்பவும் திட்டிட்டு இருக்கேங்கன்னு தான் என்ன வரும். அது உள்ளத்துல வரணும். அல்லேலூயா. உள்ளத்துல அந்த வாஞ்சை, அவரை தேடுகிறது, அவருடைய விருப்பம். அதிகாலையில கர்த்தரை தேடுகிற ஸ்தோத்திரம். அந்த சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்தெல்லாம் எடுத்து வாசிப்பாருங்க. எப்பவும் நான் உம்மை அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன், ராட்சாமத்தில் உம்மை தேடுகிறேன், மத்தியானத்தில் உம்மை தேடுகிறேன், இரவில உம்மை தேடுகிறேன். எப்பொழுதும் என் பாட்டு என் வாயிலே இருக்கும். உம்மை துதிக்கிற துதி என்னுடைய இருதயத்திலே ஓங்கிக் கொண்டிருக்கும், ஓடிக்கொண்டிருக்கும். நான் உம்மை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கிறேன், உம்மை வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன். எப்பவும் ஆண்டவரோடு அனுபவிக்கிற அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு என்ன காரியத்துல கிடைக்காத ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு அனுபவம். அந்த வாஞ்சை, அவர் மேல் இருக்கிற விருப்பம் நம்மிடத்துல இருக்குமானால் அதுல கர்த்தர் தருகிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் தான். 14வது வசனம் வாஞ்சை. 2வது 14வது வசனத்துல இன்னொரு வசனம் சொல்கிறது, நாமத்தை அறிந்து கொள். ஆமென். அல்லேலூயா. யாருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? அவருடைய நாமத்தை. அப்ப இந்த வேதத்துல பார்க்கும் பொழுது 1000க்கும் அதிகமான நாமங்கள், ஆண்டவர்களுடைய நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாமங்கள்னா என்னது? பெயர். பெயர். அப்போ அவர் எப்படிப்பட்டவரா? அற்புதமானவர். ஒரு 10 அவருடைய நாமத்தை சொல்லுங்களேன். 10 நாமம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சகமாதான பிரபு, யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, யெகோவா சிக்கேனுமாக இருக்கிறார். நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார், நானே ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார், நானே ஜீவ ஊற்று என்று சொல்லுகிறார், நானே தாகம் தீர்க்கிற கண்மலை என்று சொல்லுகிறார், நானே உனக்கு உதவி செய்கிறவன் என்று சொல்லுகிறார். அவருடைய நாமங்கள் எல்லாம் அதிசயமானவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாமத்தை சொல்ல 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 அந்த நாமத்துல ஜீவன் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய நாமத்துல என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. நம்ம ஏதோ இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, யாரோ எழுதியிருக்காங்க, திரும்ப திரும்ப எடுத்து வாசிக்கிறோம்ல. இதுல ஒவ்வொரு எழுத்துக்களிலும் வல்லமை இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த எழுத்துக்களை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளாக ஒரு வல்லமை பெறுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏனென்றால் இந்த எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் துணையோடு எழுதப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. அப்படியே நம்ம உயிர்ப்பிக்க முடியும். ஒரு ஃபுல் சார்ஜ் ஏறது நம்ம பார்க்க முடியும். அப்ப பாருங்க, அவர் மேல வாஞ்சை. அது மட்டுமல்ல, அவருடைய நாமத்தை, இந்த வேதத்தை அறிய 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 இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாதை கூடாரத்தை அணுகாது. அப்ப நம்ம பயம் நம்மளை விட்டு போகணும். வாதை நம்மள கூடாரத்தை அணுகக்கூடாது. இதெல்லாம் நடக்கணும்னு இந்த வார்த்தையை எடுத்து வாசித்து பாருங்க. அதுவும் நீங்க மனசுல வாசிக்க கூடாது, சத்தமா வாசித்து பாருங்க. இந்த வசனத்தெல்லாம் சத்தம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்படி சொல்லி பாருங்க. அதை சொல்ல 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 எவ்வளவு சத்தமா சொல்லுகிறீங்களோ அவ்வளவாய் தேவ பிரசனம் நம்முடைய வீட்டை ஆளுகை செய்யும். இல்லையா? சொல்ல நம்மை ஆளுகை செய்யும். அது மட்டுமல்ல, கடைசியா 15வது வசனத்தை வாசிங்களேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அல்லேலூயா. போதும். அப்ப அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்ப நாம கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். இந்த வாரத்துல எத்தனை முறை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்க? நம்ம ஆபத்துக்கு மட்டும் கூப்பிடுறோமா? ஆபத்துக்கு மட்டும் கூப்பிடுறோமா? ஆபத்துக்கு இல்ல, அது ஓகே. அது இல்லாம எசப்பா கொஞ்ச நேரம் வாங்க, உங்களோடு பேசணும். அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுறதுக்கு எத்தனை பேர் கூப்பிட்டீங்க? நம்ம எப்பவுமே எதுக்கு தான் கூப்பிடுவோம்? நம்முடைய பிரச்சனையெல்லாம் சொல்லதான் கூப்பிடுவோம். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, வாங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நல்லது, ஆண்டவர் வந்து உதவி செய்கிறார். ஆனா அதே நேரத்துல ஆண்டவரே உங்களோடு பேசணும், உங்களோடு பேசணும். மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, மோடு ஆண்டவரே சஞ்சரிக்க எனக்கு ஒரு ஆசை, மோடு நடக்க எனக்கு ஆசை. ஆண்டவரே உங்களுடைய குரலை கேட்க எனக்கு ஆசை. நீங்க என்னோடு பேசுங்க, உங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணுங்க, நீங்க எனக்கு துணையா இருங்க, நீங்க எனக்கு பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப இவ்வளவு இந்த 8 காரியங்கள் என்னெல்லாம்? 1, உன்னதமானவரின் மறைவில் இருக்க வேண்டும், 1ஆம் வசனம்.
இரண்டாவது வசனம் நாம அறிக்கை இட வேண்டும். நான்காவது வசனம் சத்தியத்துல நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அடுத்தது நான்காவது காரியம், அஞ்சாவது வசனம் பயப்படக்கூடாது. அடுத்தது அஞ்சாவது காரியம், ஒன்பதாவது வசனம் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆதாரமா வைத்துக் கொள்ளணும். ஆறாவது காரியம் 14வது வசனம் கர்த்தர் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்கணும். ஏழாவது காரியம் 14வது வசனம் அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியா 8வது காரியம் 15வது வசனம் அவரை நோக்கி கூப்பிடணும், ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த 8 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற 22 விதமான ஆசீர்வாதங்களை இந்த சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவரா இருப்பா? நிழலா இருப்பார். இரண்டாவது காரியம், கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரா? அடைக்கலமா இருப்பார். மூன்றாவது, கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரா? கோட்டையாக இருப்பார். நான்காவது காரியம், கர்த்தர் எல்லா கண்ணிகளுக்கும் நம்மளை என்ன செய்வாரா? விலக்கி பாதுகாப்பார். ஐந்தாவது காரியம், கர்த்தரை நாம என்ன செய்வார்? அவர் நம்முடைய நோய்களுக்கு வியாதிகளுக்கு நம்ம என்ன செய்வாரா? தப்புவிப்பார். அடுத்த காரியம், அவர் நம்முடைய சிறகுகளாலே நம்ம என்ன செய்வார்? மூடுவார். அடுத்தது, நமக்கு எப்படிப்பட்டவரா இருப்பார்? கேடகமா இருப்பார். அடுத்தது, கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட பயங்களை எல்லாத்தையும் நீக்கிறவரா இருப்பார். அடுத்தது, நம்முடைய வீட்டுல வாதை என்ன செய்யாது? அணுகாமல் காத்துக்கொள்வார். அடுத்தது, துன்மார்க்கனுக்கு வரும் அழிவை காணும்படி செய்வார். அடுத்தது, பொல்லாப்பு என்ன செய்யாது? வராதபடி காப்பார். அடுத்தது, தூதர்கள் நமக்கு வழியில எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்களா? பாதுகாப்பா இருப்பாங்க. அடுத்தது, பாதம் கல்லில் இடராதபடி நம்மை தூதர்கள் கையில என்ன செய்வாங்களா? ஏந்தி கொண்டு போவார்கள். அடுத்தது, சிங்கத்தின் மேல நடந்து சிங்கத்தை என்ன செய்வாய்? மிதித்து போடத்தக்க பலனை தருவார். அடுத்தது, நம்மளை எல்லா காரியங்களிலிருந்து என்ன செய்வாரா? விடுவிப்பவரா இருப்பார். அடுத்தது, நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்தது, ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா? மறு உத்தரவு அருளி செய்வார், நமக்கு பதில் தருவார். அடுத்த காரியம், அவர் நம்மோடு கூட இருப்பார். அடுத்த காரியம், நம்ம எல்லா ஆபத்துகள்ல இருந்து என்ன செய்வார்? தப்புவிப்பார். அடுத்தது, நம்மளை என்ன செய்வாரா? கனப்படுத்துவார், நம்மளை ஹானர் பண்ணுவார். ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாம் நான் ஒரு கனவீனமா இருக்கிறேன், கர்த்தர் நம்மளை ஹானர் பண்ணுவார், கனப்படுத்துவார். அடுத்தது, நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுச கர்த்தர் தருவார். அடுத்தது, நம்மளை என்ன செய்வாரா? திருப்தியாக்குவார். கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப இந்த 22 23 காரியங்கள்ல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இதுல முக்கியமான காரியம் நீங்க எதை நினைக்கிறீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 23 காரியத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த ஒண்ணு நடந்தா போதும், இவைகள் எல்லாமே நமக்கு நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா நாம யாரோடு கூட இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இன்றைக்கு இந்த சங்கீதம் நம்மளோடு பேசி இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா அந்த 8 மேற்சொன்ன காரியங்களை நாம செயல்படுத்தி பாருங்கள். நீங்க செயல்படுத்தி பாருங்கள், அதை அர்ப்பணித்து பாருங்கள். இத்தனை காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கின்றவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் புகவே,
தம் சிறகுகளா மூடுவா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நாங்க எப்பவும் உண்மை நம்பி இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க எங்க கோட்டை, நீங்க எங்க தேவன் என்று சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க பயப்படாம இருக்கணும் ஆண்டவரே. நாங்க உங்களை ஆண்டவரே தஞ்சமா கொள்ளணும் ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு ரிசோர்சஸ் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆதாரம் ஆண்டவரே. நீர் தான் எங்கள் நம்பிக்கை ராஜா, நீர் தான் எங்கள் பலன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் ஆண்டவரே சத்தியத்துல நடப்போம் ஆண்டவரே. சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்வோம் ஆண்டவரே. இவைகளை எங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இதை விட்டு விலகாதபடி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்துல நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த சத்தியத்துல நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்ட ஆண்டவரே 24 விதமான ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில எங்க குடும்பத்துல நீர் செய்ய போற கிருபைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 24 ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தருகிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. இந்த 24 ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. பாதுகாப்ப தருகிறீர், துணையா இருக்கிறீர், பலனா இருக்கிறீர், பயங்களை நீக்குகிறீர், கோட்டையா இருக்கிறீர், அரணா இருக்கிறீர், தஞ்சமா இருக்கிறீர், பலனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பீர், எதிராளிகள் எங்களை உயர்த்தி வைப்பீர், மாதையின் குடாரத்தை அணுகாதபடி காத்துக்கொள்வீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தங்கி இருப்பதாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதங்களை, மகிழ்ச்சிய நன்மைகளை கட்டளையிடுங்க. இந்த வாரத்துல என்னென்ன செய்கிறாங்களோ, எங்கெங்க பிரயாணப்படுகிறாங்களோ, எங்க போகிறாங்களோ வருகிறாங்களோ எல்லா இடத்திலும் உடைய பாதுகாப்பு அரண் தஞ்சம் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பலகீனங்களை மாற்றி போடுங்க. விசுவாசத்திலே வளர பலனடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய சமூகம், கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆள்கண்டு நடத்தட்டும். இந்த நாளில் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வர தவறின ஒவ்வொருவரையும் வரும் நாட்களில் அழைத்து வாங்க. உம்முடைய கிருபை, பாதுகாப்பு, தஞ்சம் கூட இருந்து நடத்துவதாக. துதிக்க மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழி மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்னும் என்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.